தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை போடும் மாஸ்டர் பிளான் கதிகலங்கி நிற்கும் எதிர்க்கட்சிகள். அண்ணாமலை பாஜகவை ஏமாற்றி விட்டார். அவர் ஃபெயிலியர் பர்சன். அவரை பற்றி பேசியது போதும். கோபத்தின் உச்சத்தில் தன்னுள் இருந்த வன்மத்தை கொட்டி தீர்த்த தமிழிசை. தமிழகத்தில் நடப்பது பாஜக ஆட்சியா? உறுதி செய்தாரா ஆளுநர்? விஜயை நிலைக்குலைய செய்ய போகும் அதிமுக திமுகவின் புதிய பிளான். எடப்பாடிக்கு தூதனுப்பிய ஸ்டாலினின் மருமகன் சபரீசன். தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் களம் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. நேற்று தான் தமிழகத்தினுடைய சட்டமன்றமும் கூடியிருக்குது. அப்போ கூட திரு உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா வாயத்தரங்க சிஎம்னு சொல்லி பேட்ச்லாம் போட்டுக்கிட்டுலாம் வந்தார். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் வாயை திறந்து அசம்பிளியில் பேசிட்டாரு. மேகதாது அணைக்கு கட்டக்கூடாதுங்கிற ஒரு தனி தீர்மானத்தை இன்னைக்கு கொண்டு வந்து விஜய் அவர்கள் பேசிட்டாரு. நதி நீருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி பேசிட்டாரு. அதுவும் இல்லாமல் விஜய் அரசாங்கத்தில் கடந்த 25-30 ஆண்டுகளா சட்டமன்றத்தில் ஒரு சில மரபுகள்லாம் மாறி இருக்குங்கிறது தான். இது தமிழக அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நடக்க போகுதுங்கிறது தான். பல்வேறு பரபரப்பான விஷயங்கள் தமிழகத்தில் நடந்தாலும் தமிழக அரசியலையே ஒட்டு மொத்தமாக புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அண்ணாமலை கையில் எடுத்திருக்காங்கன்னு பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குங்கிறதான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் 35% வாக்கு வங்கியோட தனிப்பெரும் கட்சியா சிஎம் ஆயிட்டாரு. அதே பிளானை தான் அண்ணாமலை அவர்களும் வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதா இன்னைக்கு களத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத பார்த்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே 3-4% கட்சியில இருந்துட்டு இன்னைக்கு எப்படிங்க ஒரு 35% கட்சியா மாறுவாருன்னு சொல்லி பலரும் அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பாஜகவில் இருக்கிற வரையிலும் பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு தான் தமிழகத்துல ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்ததே தவிர அண்ணாமலைக்கு இல்லவே இல்லைங்கிறது தான். ஏன் அப்படின்னா பல அரசியல் தலைவர்களும் அண்ணாமலையை ஏத்துக்கிட்டாங்க. அது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அண்ணாமலையை நம்பி பல தலைவர்கள் பாஜகவோட கூட்டணியும் வச்சாங்க. தமிழகத்தினுடைய இளைஞர்களும் அண்ணாமலை பின்னாடி அணி திரண்டாங்க. இதெல்லாம் பொறுக்காம தான் பலரும் பலவிதமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் அவருடைய டார்கெட்டுங்கிறது இளைஞர்களை மையமாக வச்சு தான் அவரது அரசியல் இயக்கம் தொடங்க போறாரு. அவர் தொடங்க போற இயக்கத்திலையும் குறைஞ்சபட்சம் 50 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு முடிவோட இருக்கிறாரு. அது வரையிலும் வீத லீடர்ஸ் அமைப்பு சர்வீஸ் பணியும் விழிப்புணர்வு பணியும் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்குங்கிறது உறுதியா அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அடிமட்டத்துல அமைப்பை வலுப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியல் இயக்கமா மாறணும்னு மிக தெளிவா திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாருங்கிறதா. ஏன் அப்படின்னா இந்தியாவில் பல அரசியல் இயக்கங்களும் வந்தா அப்படியே காத்தோட காத்தா பறந்து போன இயக்கங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு விஜய்க்கும் அதே மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு. விஜய்ங்கிற ஒரு சினிமா பிம்பத்தை வச்சுதான் அவர் வந்திருக்கிறாரு. அது எந்த நேரத்துல என்ன நடக்குங்கிறது அது காலமே தீர்மானிக்குங்கிறது தான். அதாவது அடிப்படை கட்டமைப்பு இல்லாத எந்த ஒரு இயக்கமும் வந்த வேகத்திலேயே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருங்கிறதா இந்த தேசத்தினுடைய வரலாறவே இருந்திருக்குது. அதை தான் சரியா அண்ணாமலை அவர்கள் உணர்ந்து அடிமட்டத்தை வலுப்படுத்தணும், கிரவுண்டில் நம்மளுடைய கட்சியை முழுமையாக கொண்டுட்டு போகணும், நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும், அந்த சேவையை வச்சு நம்ம கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இருக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி 35% வாக்கு கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்துல வச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவர் கையில் எடுத்திருக்கிற முதல் விஷயம்தான் தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவாங்கிற ஒரு ஃபெயிலியர் மாடலை அவர் கையில் எடுக்க போறதே இல்லை. ஏன்னா அது ஒரு சில நிகழ்வுகள் அவர் ஏற்கனவே வெளிப்படுத்திட்டாரும் கூட. அனைத்து மதத்திற்குமான ஒரு தலைவராக தான் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியில போக போறாரு. அது பாஜகவில் இருக்கும்போதே திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடும் அப்படிதான் இருந்துச்சுங்க கூட. அப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தான் மற்ற மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காக தமிழுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த மண் சார்ந்த விஷயங்கள் தான் அவரது அரசியல் பயணம் இருக்குங்கிறது அவர் வெளியிட்ட காணொலியில் மிக தெளிவாகவே அவர் சொல்லாம சொல்லிட்டாருங்கிறதான் அவரது அரசியல் பயணமா இருக்க போகுதுங்கிறதான் யதார்த்தமான விஷயமாவும் இருக்கு. ஏன்னா பாஜகவில் அவர் இருந்த வரையிலும் அவங்க வாங்கின அந்த 3-4% வாக்குக்கு பல தலைவர்களும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அங்க இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களும் அது நாங்களாம் உருவாக்குனதுலாம் இங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 4, 5% நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம தனியா போய் நமக்கு உண்டான அடையாளத்தோட நம்ம கொண்டுட்டு போவோங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு அதிமுக ஒரு பக்கம் கரைஞ்சு போச்சு. திமுகவும் அவங்களோட கூடாரத்துல கலகலத்து போய் தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு அப்புறம் ஒட்டுமொத்த திமுகவும் இன்னைக்கு கலகலத்து வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய செயல்பாடும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கு நேர் மாறாத இன்னைக்கு அமைஞ்சிட்டு இருக்குங்கிறதான். இதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்திக்க போறாருங்கிறதான். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு உண்டான பிரச்சனை சம்பந்தமா அவர் கையில் எடுத்து அதை நோக்கி தான் அவர் அரசியல் பயணம் இருக்கணுங்கிறது தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இந்த நீட்டு விஷயங்களா இருக்கட்டும், அவர் இந்த வடக்கு தெற்கு இந்த விஷயங்கள் பேசின விஷயங்களா இருக்கட்டும், மண் சார்ந்த விஷயம், மாணவர்கள் சார்ந்த அரசியல் தான் அவர் கையில் எடுக்க போறாருங்கிறத அவர் தெளிவா படுத்திட்டாருங்கிறது தான். அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் தான் விஜய்க்கு எதிராக வருவாங்கன்னு விஜய் கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே ஒத்துக்கிறாரு. அது என்ன அவர் ஒத்துக்கிறாருன்னா, நாங்கெல்லாம் கடந்த காலத்துல கூட்டணியில இருந்து எதிர்த்து பேச முடியல. இன்னைக்கு அதிமுக இப்படி ஆயிடுச்சு, திமுக அரசியல் பண்ண முடியாம இருக்கு. அந்த இடம் ஆபீஸ்லயே அது அண்ணாமலைக்கு தான் போகும். அதனால அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜகவோட பி டீமா செயல்பட போறாரு. அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல விஜய்க்கு ஆப்போசிஷனா வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நாங்களாம் அரசியல் பண்றதுக்கான சோர்ஸே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குன்னு திருமாவளவன் அவர்களே ஒப்புக்கொள்றாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் பாஜக விட்டு வெளியில வந்தாலும் அந்த தலைவர்களை அவரை விட்ட மாதிரி இல்ல. அக்கா தமிழிசை அக்கா எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு வன்மத்தையும் கக்கி பிடிச்சி விகடன் யூடியூப் சேனலுக்கு அடித்த காணொலியில அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவை ஏமாத்திட்டாரு. அவர் ஒரு ஃபெயிலியர் மாடல். அவர் தன்னை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி அரசியல் படுத்திக்கிட்டாரு. பாஜக சித்தாந்தத்தை கொண்டுட்டு போய் இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கல. அவரு கடந்த 4 வருஷத்துல 2 டைம் போட்டி போட்டும் தோத்து போயிட்டாரு. அவருக்கு உண்டான சுதந்திரம் பாஜக நிறையவே கொடுத்துச்சு. கடந்த தேர்தல் அப்ப கூட அவர் 80 தொகுதிக்கு மேல பிரச்சாரம் பண்ணாரு. பாஜகவோட தலைமை ஹெலிகாப்டர்லாம் கொடுத்து பிரச்சாரம் கொடுத்துச்சு. பாஜகவுடைய ஒட்டுமொத்த வரைமுறையும் பிரேக் பண்ணி அவர் வந்த குறுகிய காலத்திலேயே மாநில தலைவரா பண்ணனாங்க. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் ஆதரிச்சு தானே செஞ்சோம். ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு வேற ஒருத்தர் வரணும் அரசியல் சூழலுக்கு மாற்றும் போது அவரு ஏதோ பல்வேறு விஷயங்களை அவர் வார் ரூமை வச்சு எழுத வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு அவங்க வார் ரூம் நிர்வாகிகள் மூலியமா அவர் திட்ட வைக்கிறாரு, கொச்சையா பேச வைக்கிறாரு. இதெல்லாம் அவர்கிட்டயே நேரடியா சொல்லியும் கூட அவர் கண்டுகிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. அதனால இங்க இருந்து போனவரை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. அவர் நான் பேரு சொல்ல கூட விரும்பலைங்க அப்படின்னு திரு தமிழிசை அம்மா எவ்வளவு வன்மத்தோட பேசணுமோ அவ்வளவு வன்மத்தையும் கோவத்தின் உச்சத்துல படன்னு பட்டாசா அந்த காணொலியில வெடிக்கிறாங்க. இதெல்லாம் அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய வன்மம் தாங்கிறது இன்னைக்கு மக்கள் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய்க்கு அரசியல் களத்துல பல நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையில தான் அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு செய்ய போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அது என்ன அப்படின்னா, விஜய் கட்சி அதிமுகவுல இருந்து ஏற்கனவே 5 எம்எல்ஏவை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி திமுகவுல இருந்து எடுக்கணுங்கிற ஒரு முக்கிய பிளானோட விஜய் கட்சி களமிறங்கி இருக்குதாமா. அது முதற்கட்டமா 12 எம்எல்ஏக்கள் வரையிலும் திமுக இருக்கவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 4 பேத்தையாவது எடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவோட இருக்கிறதா ஒரு செய்திகள் கசியுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. அதே நேரத்துல தான் எடப்பாடிக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு தூது போயிருக்குது. அது கேட்டாதான் மிகப்பெரிய ஷாக்காயிருவீங்க. அது என்ன அப்படின்னா, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் ஒரு 10 எம்எல்ஏக்களை நம்ம வெளியில எடுப்போம். நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மைனாரிட்டி ஆயிருவாங்க அப்படிங்கிறதுலயும் அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாமா. அதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 50ல இருந்து 100 கோடி வரையிலும் செலவு பண்றதுக்கு இவங்க தயாராகிறாங்களாமா. பார்த்துக்கோங்க, இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்களை எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னு நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை சாத்தியமாச்சுன்னா தமிழகத்துல நிச்சயமா ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் தான் நடக்குங்கிறது தான். எது எப்படியா இருந்தாலும் விஜய் அவர்கள் இந்த பல்வேறு சூழ்ச்சிகள் எல்லாம் கடந்து தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்திக்க போறாரா, அப்படி இல்லை மீண்டும் தேர்தல் களத்தை சந்திக்க போறாரா, தன்னுடைய எம்எல்ஏக்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தனது விசுவாசமான நபர்களா ஒரு மாற்றிக்க போறா வைத்து கொள்ள போறாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்குது.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பல்வேறு அரசியல் பரபரப்பு தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கு. நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களத்த. நன்றி, வணக்கம்.